இருக்கிறோம். நமக்குள்ளே வஞ்சக ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் புரிந்து கொண்டு அதை இனங்கண்டு உபவாசத்தோடு வெளியேற்றி சத்திய ஆவியினால் நடத்தப்படுவதற்கு நமக்குள்ள இருக்கிற புது சிசின் ஆவி சத்திய ஆவி. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர். ஆமேன். அல்லேலூயா. நம்ம யோவான்ல அழகா வாசிக்க சத்திய ஆவியாகி அவர் உனக்குள்ள வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். இந்த லிஸ்ட்ல நீங்க போவே மாட்டீங்க. இந்த லிஸ்ட்ல நீங்க மாட்டவே மாட்டீங்க. ஸ்தோத்திரம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, உங்களுக்குள்ள அவர் இருக்கும்போது, அவர் நடத்தும் போது, ஸ்தோத்திரம், நீங்க சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று வேதம் சொல்லுது. யோவான் 16, 14, 15 வசனங்களை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சத்திய ஆவி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியான காரியத்தை நமக்கு கொண்டு வருகிறது. அதனால கொஞ்சம் நீங்க அலர்ட்டா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஸ்தோத்திரம். நீங்க வஞ்சக ஆவியினாலே நடத்தப்படுகிறபடினாலதான் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியல. வியாதி உங்களை மேற்கொள்ளுது, பண பிரச்சனை உங்களை மேற்கொள்ளுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வீட்டுல எல்லாரும் சமாதான கேடு உங்களை மேற்கொள்ளுது. வீட்டுக்கு போனாவே சந்தோஷமா இருக்க முடியல, வேதனையா தான் இருக்க முடியுது. சந்தோஷம் என்கிற அந்த காரியங்களை விட சமாதான கேடு, துக்கம் என்கிற காரியங்கள் உங்களை மேற்கொள்ளுகிறது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழும்படியாக தான் அவர் வெற்றி பெற்றவராக நமக்குள்ள இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நடத்துகிறதை புரிந்து அவர் சித்தத்துக்கு இசைந்து நடக்க நம்மை அர்ப்பணிக்கும் போதுதான் நமக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றி. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வெற்றி பெற்று வாழணுங்க. தேவனுடைய பிள்ளைன்னா அதான். ஆமீன். எப்படி வாழணும்? வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி இந்த உலகத்திலே நீ வெற்றி உள்ள ஆளா வாழலன்னா பரலோகத்துல போய் எப்படி வாழ முடியும்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 காரியங்களை குறித்து எழுதுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற காரியம். ஆமீன். ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் கொடுக்கிறாரு. ஸ்தோத்திரம். நீங்க புரிஞ்சுக்கணும், இங்க வெற்றி பெறுகிறவர்களுக்கு தான் கொடுக்கிறாரு. ஸ்தோத்திரம். அதனால தேவ சமூகத்துல வருகிறவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு காரியத்துல வெற்றி பெறுவதற்கு முனைப்புடன் ஜாக்கிரதையா இருங்க. பிசாசுக்கு ஏமாந்துராதீங்க. ஸ்தோத்திரம். வஞ்சக ஆவிக்கு ஏமாந்துராதீங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துல ஸ்தோத்திரம் அவன் உங்களுக்கு வைக்கிற அந்த கண்ணியில ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் பார்ப்பான். ஆமீன். இந்த அம்மா வண்ட நம்ம வேலை பாட்சா பழிக்காதுன்னு ஓடி விடுவான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க அதை பண்ணாதனால நல்லா மாட்டிச்சு நமக்கு ஒரு பார்ட்டி அப்படின்னு போட்டு உங்களை போட்டு என்ன பண்றான்? வாட்டி. ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தத்துக்கு இயலாத காரியங்களை நீங்கள் செய்வதற்கு உங்களை நடத்தி விடுகிறபடினாலே நீங்கள் ஜெயிக்க முடியல. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழ